கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபையினால நாங்களும் நல்லா இருக்கிறோம். கர்த்தர் இந்த கிருபை நாட்களில் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபைக்குள்ளே உருவாக்கி வருகிறார். என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான வசனத்தின் மூலமாக உங்களை திருப்தி அடைய செய்ய போகிறான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மெய்யாகவே அவனுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவனுடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே அவனுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டார். பாவம் நிறைந்த உலகத்தில் பாடுகளும் துன்பங்களும் பாடுகளும் துக்கங்களும் துன்பங்களும் நம்மளை நெருக்கி ஏவுகிற நேரத்தில் என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கு போது அந்த பாடுகளை மாற்ற முடியும், அந்த துக்கங்களை மாற்ற முடியும். ஏன்னா நம்ம சூழ்நிலையை பார்த்தோம் அந்த துக்கங்களை சுமக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை நாடும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம துக்கத்தை மாற்ற முடியும். அது எவ்வளோ பெரிய துக்கம்னாலும் ஆண்டவரால் மாற்ற முடியும். ஒரு அருமையான சம்பவத்தை பார்க்கலாம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு அழகான குருவி இருந்துதான். அந்த குருவி ஒவ்வொரு இடத்துல அது இறதேட போகிற இடத்துலலாம் அழகழகு கூழாங்கற்களை சேர்த்து அதனுடைய குருவி கூட்டுக்குள்ளே கொண்டு வச்சிருமா. நாட்கள் நகர்ந்தன. திடீரென்று சொல்லி ஒரு புயலும் காற்று ஒரு பெரும் மழை வந்தது. அப்போ அந்த மரத்தில் ஆந்தை இருந்து கொண்டு என்ன சொல்லுமா, குருவியையரே நீர் என்ன செய்யும், இந்த கூட்டுக்குள்ளே இருக்க கூழாங்கற்களை தூக்கி கீழே போட்டுரும், அந்த கற்களை தூக்கி கீழே போடும். நீ மேலே தூக்கி வச்சேன்னா அதோடு இருந்தேன்னா அந்த காற்று வீசின போது நீரும் கீழே விழுந்துருவீர்னு சொல்லிட்டான். ஆனால் அது சொல்லியும் இது என்ன செய்யலை, அப்செட் பண்ணலை. கடைசியில் அந்த பெரும் காற்றில் அதுவும் விழுந்துச்சான். அந்த வெயிட் தாங்க முடியாமல் அந்த கூடோடு சேர்ந்து அந்த கற்களோடு சேர்ந்து அந்த குருவியும் விழுந்து மாய்ந்து போச்சான். அன்பு பிள்ளைகளே, இது ஒரு சாதாரண கதை. ஆனால் இதே வேளையில் இதே போல தான் பாடுகளை நம்ம என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்ளணும், அப்படி சேகரித்து வைக்கிறோம். பாடுகளை நம்ம சேர்க்குறோம். ஒவ்வொரு பாடுகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடுகள் வர்ற நேரத்தில் நாம் அந்த பாடுகளை சேர்த்துக்கொள்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அந்த பாடுகளை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கணும். அன்பு பிள்ளைகளே, ஏன்னா அவன் நம்ம பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தான். ஏன்னா நமக்காக தான் அவர் பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்தான். ஏன்னா அவர் தான் நமக்கு என்ன செய்யணும், விடுதலை தரக்கூடிய தெய்வம். நம்முடைய துக்கங்களையும் அவர் என்ன செய்கிறாரு, சுமந்தார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாடுகளையும் துக்கங்களையும் மாற்றக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவர் ஒருவர் தான். வேதாகமத்தில் பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த நாட்களில் பலவிதமான பாடுகளை சுமந்தார்கள், பலவிதமான பாடுகளை ஏற்றுக்கொண்டாங்க, எத்தனையோ துன்பங்களை சகித்தாங்க. ஆனால் அதுலேயும் அவங்க என்ன செஞ்சாங்க, உறுதியாக இருந்தாங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தாங்க. என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் என்ன பாடுகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன துக்கங்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அதில் வைராக்கியமாக தைரியமாக நிற்கணும். ஏன்னா நம்ம அப்பா நம்மளுடைய பாடுகளையும் நம்மளுடைய துக்கங்களையும் அவர் என்ன செஞ்சார், சுமந்தார். அந்த தைரியத்தில் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவான். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது அண்டை நாடுகளில் ஏற்படுகிற பிரச்சனையை நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் என்ன நடக்க போதும்னு ஒரு பயம் திகில் நம்மளை வாட்டி வதக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலையில் நீங்களும் நானும் அதற்காக நம்ம வைராக்கியமாக ஜெபிக்கும் போது எல்லா சூழ்நிலையும் கர்த்தரால் மாற்ற முடியும், ஒரு அமைதியை தர முடியும், ஒரு சமாதானத்தை தர முடியும். அதனால் நம்ம ஜெபிப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தா. ஜெபிப்போமா? மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டா ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டா. நீ நல்லவ, சர்வ வல்லவ, இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும்,
தகப்பனே உங்களுக்கு நன்றியப்பா. அந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற மகளே மகனே, நீ யாராயிருந்தாலும் ஒருவேளை பாடுகளும் துக்கங்களையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியலை, ஒருவேளை வியாதி என்னை தாங்கிக் கொள்ள முடியலை, கடன் பிரச்சனை என்னை தாங்கிக் கொள்ள முடியலை, என் பிள்ளையினால் நான் என்னுடைய பாடுகளினால் என்னுடைய சுமந்து கொள்ள முடியலை, ஐயோ எதிரிகளால் என்னால் வருகிற பாடுகளை சகித்து கொள்ள முடியலைன்னு கலங்கி கொண்டு இருக்கிற நீ யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி நீ ஜெபிக்கும் போது உன்னுடைய பாடுகளை உன்னுடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். அதனால் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் முகமலர்ச்சியும் தந்து உன்னுடைய எல்லா பாரங்களையும் மாற்றுவான். பயப்படாது, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. பெரிய காரியங்களை செய்ய உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.